யாருங்க சொன்னா நம்ம சென்னை பக்கத்துல வாட்டர் ஃபால்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு உங்க கையில ஒரு பைக்கை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஒன் டே ட்ரிப்ல சுத்தி பாக்குற மாதிரி ஒரு 6 வாட்டர் ஃபால்ஸ் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கிறீங்களா? நம்பர் 6 இடத்துல இருக்கிறது கைலாசபுரம் வாட்டர் ஃபால்ஸ். சென்னையில இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா 91 கிலோமீட்டர் வரும். இது ஃபேமிலி கூட போறதுக்கு ஒரு தரமான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். நம்பர் 5 இடத்துல இருக்கிறது இந்த புத்தூர் மூலக்கோணா வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. இது சென்னையில இருந்து எக்ஸாக்ட்டா 110 கிலோமீட்டர் வரும். நீங்க இந்த ஃபால்ஸுக்கு போற மாதிரி பிளான் போட்டீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க கைலாசபுரமும் சேர்த்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிடலாம். நம்பர் 4 இடத்துல இருக்கிறது இந்த கௌரி சங்கர வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. இது சென்னையில இருந்து எக்ஸாக்ட்டா 144 கிலோமீட்டர் வரும். இந்த ஃபால்ஸ் நான் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்க ஒரு அட்வென்ச்சர் லவரா இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஏத்த ஸ்பாட். நம்பர் 3 இடத்துல இருக்கிறது இந்த பென்சிலபுரம் வாட்டர் ஃபால்ஸ். இது சென்னையில இருந்து எக்ஸாக்ட்டா 200 கிலோமீட்டர் வரும். இந்த ஃபால்ஸுக்கு உங்க ஃபேமிலியோட ட்ரெக்கிங் பண்ணி போறதுக்கு ஒரு தரமான ஸ்பாட் கூட சொல்லுவேன். நம்பர் 2 இடத்துல இருக்கிறது சிவகோணா வாட்டர் ஃபால்ஸ். இது சென்னையில இருந்து எக்ஸாக்ட்டா 185 கிலோமீட்டர் வரும். இந்த ஃபால்ஸுக்கு நீங்க போற மாதிரி பிளான் போட்டீங்க அப்படின்னா கூடவே ஒரு ஒன் டே ட்ரிப்லயே பென்சிலகோனாவையும் சேர்த்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலாம். நம்பர் 1 இடத்துல எந்த ஃபால்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா டப்புன்னு நம்ம ஐடிக்கு ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி விட்டுருங்க. நம்பர் 1 இடத்துல இருக்கிறது ஆந்திராலே பிக்கஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் ஆன இந்த தலகோனா வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. இது எக்ஸாக்ட்டா சென்னையில இருந்து ஒரு 190 கிலோமீட்டர் வரும். நான் சொன்ன எல்லா ஃபால்ஸுமே நீங்க சென்னையில இருந்து ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் போட்டீங்கன்னாவே கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிடலாம். சுத்தி பார்க்கிறதுக்கு இவ்வளவு ஃபால்ஸ் இருக்கடா, இன்னும் தடா ஃபால்ஸுக்கே பிளான் போட்டுட்டு இருக்கியாடா அப்படின்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.